ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் பிரபாகரன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மை நிகழ்வை பற்றி சொல்ல வந்துருக்கிறேன். வாங்க கேளுங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் அதனை சுற்றி உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தாங்க இது. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா 2 இளைஞர்கள் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட உறவினர் வீட்டு விசேஷத்துக்கோசரம் கிளம்பி போகிறாங்க. அவங்க 2 பேரும் சாயந்தரம் ஒரு 4 மணி அளவில் அந்த விசேஷத்தை கலந்துக்க போனாங்க. அந்த விசேஷம் முடிகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இரவு 10 மணி ஆயிடுச்சிங்க. 10 மணி ஆகியும் அதுக்கப்புறம் அந்த விசேஷத்தை நல்லபடியாக சிறப்பித்து முடித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வீடு திரும்புறதுக்கோசரம் அவங்க உறவினர்கிட்ட கூப்பிட்டு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. உடனடியாக அந்த உறவினர்கள் வந்துட்டு, ரொம்ப இருட்டாயிடுச்சு, நீங்கள் இந்த டைம் போக வேணாம், நீங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு காலையில் நேரமாக எந்திரிச்சு போங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் 2 பேரும் வயசு பசங்க தானே, நாங்கள் பைக்கில் தானே வந்தோம், அதனால நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னோடனே உறவினர்கள் சரி பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லி வழி எழுப்பி வச்சாங்க அவங்க 2 பேர்த்தையும். அங்கேருந்து கிளம்புன 2 நண்பர்களும் ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் வந்து 2 பேரும் போயிட்டு இருந்தாங்க. போயிட்டுருக்கும்போது ரோட்டு ஓரத்தில் ஒரு சின்ன ஒரு உருவம் மாதிரி நின்றுட்டு இருந்துச்சுங்க. அது பக்கமாக போய் பார்க்கும்போது ஒரு பெண் உருவத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பைக்கில் லிஃப்ட்டு கேட்டாங்க. ஆனால் அந்த இளைஞர்கள், நாம்ளே ஆல்ரெடி 2 பேர் இருக்கிறோம்ல, இன்னொரு இல்லை எப்படி ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கடந்து போயிட்டாங்க. அது கடந்து போய் ஒரு கொஞ்சம் தூரம் போக போக பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே ஒரு பெண் உருவம் வந்து அந்த சைடு நின்றுட்டு இருக்குது. அதை பார்த்து 2 இளைஞர்களுக்கும் ஒரே பயம் ஆயிடுச்சிங்க. என்ன ஏது, இப்போ தானே அவங்கள பார்த்துட்டு வந்தோம், இவங்க எப்படி இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பைக்குக்கு பின்னாடி உட்காந்துருந்த அவனுடைய நண்பன் இருந்துக்கிட்டு, எனக்கு என்ன சரிப்பட்டு வரல, நீ வந்து கொஞ்சம் வேகமாக முறுக்கிட்டு போ, நம்ம சீக்கிரம் அந்த சைடு போயிடலாம் அப்படின்னு மறுபடியும் அந்த பைக் ஓட்ட இளைஞன் வேகமாக முறுக்கி அந்த இதை தாண்டி அந்த சைடு போயிட்டாங்க. போய் ஒரு கொஞ்சம் தூரம் போகும்போது பார்த்தீங்கன்னா உடனடியாக பைக்கு சட்டார்னு ஆஃப் ஆகிடுச்சிங்க. லைட் எரியல, பைக் ஆஃப் ஆகிடுச்சி. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியல. 2 பேரும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தாங்க. ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் பைக் ஸ்டார்ட்டே ஆகலை. அந்த 2 பேர்த்தில் ஒருத்தன் அவனுடைய உறவினருக்கு ஃபோன் பண்ணி, இப்படி நாங்கள் வர வழியில் வந்து பைக் ஆஃப் ஆகிடுச்சி, ஸ்டார்ட் ஆகலை அப்படின்ட்டு வந்து கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணி சொன்னோன்னே அந்த உறவினர் வந்து எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க இருக்கிற இடத்த அவங்க சொல்கிறாங்க. சொன்னோன்னே சரி ஓகே, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரில் தான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மெக்கானிக்காக இருக்கிறாரு, நான் அவனை வந்து உங்களை பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாருங்க. கட் பண்ணிட்டு உடனடியாக அவருடைய ஃப்ரெண்டுக்கு அழைச்சி, இந்த மாதிரி நம்ம பசங்க நம்மளோட நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போகிற வழியில் இப்படி பைக் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க, நீங்கள் அதை கொஞ்சம் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அவர் இருந்துக்கிட்டு என்ன ஏது எந்த இடம் அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொன்னோன்னே அவருக்கு ஒரு திகில் சம்மந்தம் ஆயிடுச்சிங்க. ஏன்னா அவர் அந்த ஊருங்கிறதுனால அந்த இடத்த பற்றிலாம் அவருக்கு தெரியும். அதனால் சரி ஓகே நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாருங்க. கிளம்பி போனோன்னே அந்த 2 பசங்களும் இருக்கிற இடத்துல போய் ரீச் ஆகிட்டாங்க. ரீச் ஆனோடனே அவர் அங்கே போய் பைக்கை சரி பண்ணிடுறாருங்க. சரி பண்ணி கொடுத்துட்டு சரி நீங்கள் கிளம்புப்பா அப்படின்னோடனே, இந்தாங்கண்ணா நீங்கள் செஞ்ச உதவிக்கு இந்தா பணம் தாங்க அப்படின்னு அந்த இளைஞருக்கு கொடுக்குறாரு. இல்லை வேண்டாம், நான் என்னை அனுப்பிவிட்டவர் அவர் எனக்கு பழக்கமானவர் தான், நான் அவர்கிட்ட வாங்கிக்கிறேன், நீங்கள்லாம் இந்த இடத்துல இறக்கக்கூடாது, நீங்கள் சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெக்கானிக் அவர் கிளம்பி போயிட்டாருங்க. இந்த 2 பசங்களும் மறுபடியும் பைக் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கிளம்ப ஆரம்பித்து ஒரு கொஞ்சம் தூரம் போனோன்னா மறுபடியும் எங்களுக்கு ஒரு பயங்கர அதிர்ச்சி காத்துட்டு இருக்குதுங்க. அங்கே போனால் மறுபடியும் அதே அந்த ரோட்டு பயங்கரமாக நின்றுருக்குதுங்க. அப்போ அவங்க போகும்போது மறுபடியும் எங்களுக்கு இட்டு கொடுங்க அப்படின்ட்டு அந்த கையை காமிக்குது. அது 2 இளைஞர்களும் பயந்துக்கிட்டு நான் வேகமாக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போய் ஓரளவுக்கு போய் அவங்க ஊரை ரீச் பண்ணிட்டாங்க. ரீச் பண்ணோன்னே பின்னாடி உட்காந்துட்டு இருந்த அந்த இளைஞருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் நண்பருக்கு எந்த விதமான பேச்சு மூச்சு எதுவுமே விடாமல் இப்படி அமைதியாக வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க வீட்டில் இறக்கி விட்டு இந்த இளைஞன் பைக் எடுத்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவன் வந்து அவங்க வீட்டை தட்டும்போது அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வெளியே வராங்க. வெளியே வந்து என்ன ஏது ஃபங்க்ஷன் நல்லா போச்சா, சிறப்பாக போச்சா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்கணும். அந்த இளைஞன் எதுவுமே பேசலைங்க. அவங்க பாட்டுக்கு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போய் போத்தி படுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் அந்த இளைஞன் அப்போ எந்திரிக்கலைங்க. அவங்க அப்பா அம்மா போய் என்னாச்சு ஏதாச்சு, நைட்டு இருந்து ஒரு மாதிரியாக இருக்கிறானே அப்படின்ட்டு போய் அவனை எழுப்பும்போது அவனுக்கு பார்த்தீங்கன்னா
பயங்கர காய்ச்சல் அடிச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் இவனுடைய நண்பருக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவன் இருங்கப்பா நான் வரேன் அப்படின்ட்டு அவனுடைய ஃப்ரெண்டு வந்து மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னே அவங்க அப்பா கிட்ட நேற்று நைட் நடந்த விஷயத்த அத்தனையுமே சொல்கிறாங்க. சொன்னோன்னே சரி ஓகே, நம்ம இதுக்கு மேலே நம்ம கம்முன்னு இருக்க முடியாது. நம்ம ஊரில் இருக்கிற ஒரு கருப்புசாமி கோயில் ஒன்று இருக்குது. நம்ம அங்கே நம்ம பையனை அழைச்சிட்டு போகலாம். அழைச்சிட்டு போய் என்ன ஏதோ நம்ம பார்த்து சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பா உடனடியாக வந்து இந்த பையனை அழைச்சிக்கிட்டு இந்த கருப்புசாமி கோயிலுக்கு போகிறாருங்க. அங்கே போனோன்னே அந்த பூசாரி அவனை பார்த்துட்டு சரி ஓகே, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்டோன்னே அவங்க வந்து நடந்த அத்தனை விஷயத்தையும் அந்த பூசாரிக்கிட்ட சொல்கிறாங்க. சொன்னோன்னே சரி ஓகே, பையனை இங்கே விட்டுட்டு பூஜைக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பையனை இங்கே விட்டுட்டு அவங்க அப்பா அம்மாலாம் போய் பூஜைக்கு தேவையான பழம், தேங்காய், கத்தி குச்சி, கற்பூரம், இந்த மாதிரி திண்ணீர், இந்த மாதிரி தேவையான அனைத்து பொருளும் வாங்கிக்கிட்டு இப்போ கருப்புசாமியால் கோழி படையல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிக்கிட்டு இங்கே நேராக கோயிலுக்கு வந்துட்டாங்க. வந்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கருப்புசாமிக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை என்று. அன்றைக்கி வந்தோடனே அது பகல் 12 மணிக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கருப்புசாமி வந்து அந்த பூசாரி உருவத்தில் வந்து பயங்கரமாக ஆடுறாருங்க, ஆக்ரோஷமாக ஆடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் கையில் ஒரு தேங்காய் கொடுக்குறாங்க. அந்த பையனும் பயங்கரமாக அழுதுகிட்டு அவனும் ஆடுறான். ஆனால் வந்து அவன் அழுவும்போது அவன் கண்ணுலேருந்து தண்ணீர் வரல. ஆனால் அந்த தேங்காயும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த தேங்காய் கையில் இருக்குது. ஆனால் அந்த தேங்காய் உடையல. அந்த தேங்காயிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அவனுக்கு கபன்னு வேர்த்துச்சு. என்ன ஏது அப்படின்ட்டு அந்த கருப்புசாமி பூசாரி உருவத்தில் வந்து அந்த கருப்புசாமி ஆடிக்கிட்டு அவங்கள்ட்ட கேட்கும்போது அவன் சொல்லவே இல்லை. பக்கத்தால் ஒரு தடி ஒன்று இருந்துச்சு. அதை எடுத்து பிடிச்சிக்கிட்டு நீ சொல்கிறியா இல்லை நான் உன்னை அடிக்கிட்டா அப்படின்ட்டு ஒரே ஆக்ரோஷமாக அந்த கருப்புசாமி ஆடிக்கிட்டே வந்து கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறான் அவன் அந்த உண்மைகள் எல்லாம். நான் வந்து ஒரு பெண், நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நான் அங்கே வந்து ஒரு கிணத்துல கீழே விழுந்து தற்கொலை பண்ணிட்டேன். நான் வந்து வரும்போது இவங்களை நான் நிப்பாட்டினேன். அந்த நைட்டு நான் நிப்பாட்டும்போது என்னுடைய பிரச்சனை என்ன ஏதுன்னு நான் கேட்காதனால நான் இவங்களை பின்தொடர்ந்து வந்துட்டே இருந்தேன். அதையும் மீறி இவங்க பைக்கை வந்து ஆஃப் பண்ணேன், ரிப்பேர் பண்ணேன். இருந்தாலும் அவங்க அதை சரி பண்ணிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்பும்போது அந்த பின்னாடி உட்காந்துருந்த அந்த இளைஞர் வந்து அவன் என்னை திரும்பி பார்த்துட்டே போனான். ஒரு பயத்தோடு பார்த்துட்டு போனோன்னா நான் அவனை பின்தொடர்ந்தே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் இவனை வந்து பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு வந்து அந்த பேய் சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த பூசாரி இருந்துட்டு சரி ஓகே, அது உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அதனால் நீ இப்படி இருக்கலாம். ஆனால் அந்த பையன் வாழ வேண்டிய பையன், அவனை விட்டு நீ போயிரு அப்படின்னு சொல்லி பூசாரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பேய் போக மாட்டேன்னு நினச்சிங்க. இருந்தாலும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு உனக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன், நீ போயிரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பேய் அதுக்கு தேவையான எல்லாத்தையும் சொல்லிச்சிங்க. சொன்னோன்னே அதுக்கு உண்டானதை எல்லாம் வாங்கி அந்த பூசாரி தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தோன்னே அந்த பையனை விட்டு அந்த பேய் விலகி போயிடுச்சிங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த இளைஞர்கிட்ட ஒரு சின்ன தாயத்தை கொடுத்து இது ஒரு 40 நாளைக்கு நீ கட்டியா, அவுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி விட்டாருங்க. அதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அந்த பையன் அவனுடைய லைஃப்பை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எப்படி கடவுள் இருக்குதுன்னு நம்புகிறீங்களோ அந்த அளவுக்கு அமானுஷ்யமும் இருக்குதுன்னு நம்புங்க. அதே மாதிரி நைட்டு பயணத்தை கொஞ்சம் தவிர்ப்பது கொஞ்சம் நல்லதுங்க. எல்லாம் பார்த்து பத்திரமா சேஃப்டியாக நைட் டைமில் ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம உண்மை சம்பவம் இதோட நிறைவு பெற்றுச்சுங்க. நம்ம உண்மை சம்பவம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.